நண்பர்களே வணக்கம். அன்பர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் உங்களை எல்லாம் இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அமைப்பினுடைய நிர்வாக இயக்குநராக இருக்கிற நமது மதிப்புக்குரிய திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும், இயக்குனர் திரு சுரேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும், கோ சேர் திரு குமரவேல் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கும், என்னை இந்த நிறுவனத்தோடு ஒருங்கிணைத்த என்னுடைய இனிய நண்பர் திரு துரை கந்தசாமி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய இதயமார்ந்த நல் வணக்கங்களை, நல் வாழ்த்துக்களை. உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியில சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி, மட்டற்ற பெருமை என. நண்பர்களே, கொங்கு என்கிற அந்த கலாச்சாரம் இந்த தேசத்துக்கு ஆற்றி இருக்கிற தொண்டு மிகப்பெரியது. பொள்ளாச்சி மகாலிங்கம் போன்ற ஒரு பெருமகனார், ஏபிடி போன்ற ஒரு நிறுவனம், குமரகுரு போன்ற ஒரு கல்வி நிறுவனம், இன்னும் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக when I go back in the history, டாக்டர் சுப்பராயன் போல, திரு மோகன் குமாரமங்கலம் அவர்களை போல, திரு ரங்கராஜன் குமாரமங்கலை போல பாரம்பரியமும் நேர்மையும் நாணயமும் இந்த சமூகத்துக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்கிற சமூக அக்கறையும் பொறுப்புணர்வும் நிறைந்த ஒரு சமூகமாக கொங்கு சமூகம் பட்டொளி வீசி பறப்பதை நான் கண்கூடாக பார்த்தேன். வானமே எல்லை என்று ஒரு தலைப்பு இருக்கிறது. எல்லைக்கு எல்லை கிடையாதா? வானம் எப்படி எல்லையாகும் என்றெல்லாம் நாம் சிந்தித்தோம். ஜேம்ஸ் ஆலன் என்கிற தத்துவ ஞானி சொல்கிறார், what the mind of a man can conceive and believe, it can achieve in God. மனித மனம் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறதோ, துடிக்கிறதோ, அதை அதனால் கண்டிப்பாக அடைய முடியும் என்று ஜேம்ஸ் ஆலன். நம்முடைய தெய்வ புலவர் சென்னாப்போதர் வள்ளுவர் கூட உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்றுதான் சொல்றார். ஆக நாம் நினைப்பது மிகப்பெரிய நினைப்பாக, மிகப்பெரிய சிந்தனையாக, உயர்ந்த சிந்தனையாக, மகத்தான சிந்தனையாக, நம்முடைய எண்ணங்கள் எப்போதும் பெரியவையாக இருக்கு. எண்ணம் எல்லாம் உயர கேட்பேன் என்று மகாகவி பாரதி ஒரு பாடல். அப்படி நம்முடைய எண்ணங்கள் சீரும் சிறப்புமாக இருக்கிற போது எண்ணமே நமக்கு வாழ்க்கையாக அமைகிறது. அப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்கிற போது அது நமக்கும் நம் குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கும் சேர்த்துதான். ஊருணை நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு என்கிறார். ஒரு நல்ல அறிவானவனிடத்துல சேர்கிற செல்வமானது எப்படி இருக்குமாம்? ஊருணி, ஊருக்கு பொதுக்கு இருக்கிற பொது கிணறு, பொது குளம் எப்படி எல்லோருக்கும் பயன்படுகிறதோ, அப்படி நல்ல அறிவுரிடத்திலே இருக்கிற செல்வம் அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமல்லாமல் எல்லா மக்களுக்குமா, ஊருக்கே அது போய் சேரும் என்று ஊருணை நீர் நிறைந்தற்றவே உலகமாம் பேரறிவாளன் திரு. அப்படி இந்த கிட்கோ நிறுவனம் பேரறிவாளர்களால் நிறைந்திருக்கிறது. அந்த பேரறிவாளர்கள் திருவோடும் நிறைந்திருக்கிறார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். நீங்கள் எல்லோரும் மிகச் சிறப்பாக தொழில் செய்து கொண்டு வருகிறீர்கள். அந்த தொழிலிலே விற்பனர்களாக இருக்கிறீர்கள். மேலும் சிறப்பாக வளர ஆங்கிலத்துல குட் டு கிரேட் என்று சொல்வார்கள். இப்போது நாம் இருப்பது குட் தான், ஆனால் சென்றடைய வேண்டிய இடம் கிரேட். So good to great is the journey. Good to great is a great expedition that we look for. அப்படி ஒரு ஜேர்னி, அப்படி ஒரு எக்ஸ்பெடிஷன், அப்படி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், தொழிலுக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்கின்றன, அந்த வாய்ப்புகளை இனம் காண்பது எப்படி, இனம் கண்ட அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது எப்படி என்று பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு இந்த ஒரு மணி நேரத்துல சுருக்கமாக நான் சொல்ல ஆசை. முதலிலே நமக்கான வாய்ப்பு, முன்னேறுவதற்கான வாய்ப்பு, தொழிலுக்கான வாய்ப்பு எங்கே இருக்கிறது, அதை எப்படி கண்டடைவது? The business idea என்று சொல்கிறார். The idea is a spark. ஒரு சின்ன பொறி, ஒரு நல்ல ஐடியா கிடைத்து விட்டால் அது ஒரு சின்ன பொறி, ஒரு ஸ்பார்க் கிடைத்து விட்டால் போதும். அதை ஊதி ஊதி மிகப்பெரிய ஜுவாலையாக, அக்கினி குஞ்சாக அதை மாற்றுவது, அக்கினி பிளம்பாக அதை மாற்று தேவை ஒரு சின்ன ஸ்பார்க். அந்த தொழிலுக்கான வாய்ப்பு எங்கே கிடைக்கும்? அது நம்முடைய அப்சர்வேஷன். நம்மை சுற்றி இருக்கிற இந்த சமூகத்தை நாம் அப்சர்வ் செய்து கொண்டே இருக்கிறோம். நண்பர்களே, ஒரு சின்ன உதாரணத்து மூலமாக உங்களுக்கு 2 IIM மாணவர்கள்
அவர்கள் போட் என்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். போட் உங்களுக்கு தெரியும், இந்த ஹெட்போன், செல்போன் அக்சசரிஸ் போன்ற விஷயங்களை செய்து வருகிற ஒரு சாதாரண கம்பெனி. அவருடைய ப்ராடக்ட்ல பெரிய இனோவேஷன். அந்த போட் என்கிற நிறுவனம் ஒரு பெரிய ப்ராடக்ட் இனோவேஷன்லாம் பண்ணல, ஒரு பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணல. ஆனால் தரமான ஹெட்போனுக்கும் தரமான அக்சசரிஸ்க்கும் இந்த சமூகத்துல ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆப்பிளுடைய ப்ராடக்ட்ஸ் சிறப்பா இருக்கு, ஆனா காஸ்ட்லியா இருக்கு. அது ஏழைக்கு எட்டாத விஷயமா இருக்கு. அப்ப போட் என்ன பண்றாங்க, மீடியோக்கரா தரம் குறைந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஆப்பிளுடைய தரத்தில் ஒரு 80% இருந்து ஆப்பிளுடைய ப்ராடக்ட்ல ஒரு 50% விலையோடு வைத்தால் அந்த இடத்துல ஒரு மார்க்கெட் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க போட் என்கிற நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. 5 ஆண்டுகளில இன்றைக்கு 4500 கோடி ரூபாய் வர்த்தகம் பண்ண. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் போட் என்று அவர்கள் ஒரு நகைச்சுவையாக தங்களை விளம்பரப்படுத்திருக்கிறார். ஆப்பிள் தான் ஏ, நாங்க பி தான், ஆனா நாங்க வருஷத்துக்கு 4500 கோடி பண்றோமே. ஒரு சின்ன ஐடியா தான், ஒரு சின்ன ஸ்பார்க். பெரிய ப்ராடக்ட் இனோவேஷன் இல்ல, பெரிய R&D இல்ல, ஆனாலும் அதை தாண்டி அவர்களால் இன்றைக்கு ஜெயிக்க முடிந்திருக்கிறது என்றால் அப்சர்வேஷன். நம்மை சுற்றி நடக்கிற சமூகத்தை அப்சர்வ் பண்ணு, மக்களுடைய தேவை என்ன என்று அப்சர்வ் பண்ணு. அண்ட் மக்களுடைய தேவை என்பது ஒரு டைனமிக்காக இருக்கு, அது ஸ்டாட்டிக்காக இல்ல. நேற்றைய தேவை இன்னைக்கு இல்ல, இன்றைய தேவை நாளைக்கு இல்ல, நாளைய தேவை நாளைக்கு இல்ல. சோ தேவை என்பது மாறிக்கொண்டே இருக்கு. அப்போ இந்த மாறுகிற சமூக உத்தியில் நமக்கான பிசினஸ் வாய்ப்பு எங்கே என்று அப்சர்வ் செய்து கொண்டே இருக்கு. அப்சர்வேஷன் இஸ் a great skill. தொழில் முறையோடத்துல இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஸ்கில் அப்சர்வேஷன். நம்ம எல்லாருக்கும் கிரிக்கெட் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சச்சின் டெண்டுல்கர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர். அப்கோர்ஸ் நான் கொஞ்சம் ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட். இப்ப விராட் கோலி வந்துட்டாரு, இன்னும் நிறைய யாரும் வந்துட்டாங்க. பட் இப்ப நான் சரியா கிரிக்கெட் பாக்குறது இல்லை. டெண்டுல்கர் என்னைக்கு பேட்டை கையில வச்சாரோ, ஐ மீன் பேட்டை கீழே வச்சாரோ, அன்னைக்கு நாங்களாம் ரிமோட்டையும் கீழே வச்சுட்டோம். இந்த டெண்டுல்கர், சச்சின் டெண்டுல்கர் என்கிற மகத்தான மனிதர் எப்படி இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்தார் தெரியுமா? சுவாரஸ்யமான விஷயம் அது. டெண்டுல்கர் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். பம்பாயில அவங்க அம்மா LICல வேலை பாக்குறாங்க. டெண்டுல்கருக்கு ஒரு அண்ணன் அஜித் டெண்டுல்கர். இவர் பேர் சச்சின், அவர் பேர் அஜித். அஜித்னால கொஞ்சம் உயரமா இருப்பார். அதனால அஜித் தான் அந்த அம்மா கிரிக்கெட் கோச்சிங் அனுப்புறாங்க. டெண்டுல்கருடைய தாய் மூத்த பையனான அஜித்தை தான் கோச்சிங் அனுப்புறாங்க. எப்பவுமே அண்ணனுங்க கோச்சிங் போனா தம்பிங்க என்ன பண்ணுவாங்க, கூடவே போவாங்க. ஆனால் கிரவுண்டுக்குள்ள போக முடியாது. கிரவுண்ட சுத்தி அந்த பவுண்டரி லைன்ல நின்னுக்குவாங்க. எப்போதாவது பந்து வந்தால் பந்து பொறுக்கி போடுகிற பால் பாய், பந்து பொறுக்கி போடுகிற வேலை. இப்படித்தான் டெண்டுல்கர் பந்து பொறுக்கி போட்டுக்கொண்டே இருந்தார். அப்போ என்ன ஆகும், இந்த கோச்சிங் சமயத்துல ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் கொடுப்பாங்க, எல்லாம் ஜூஸ் குடிக்கலாம். இந்த பிளேயர்கள் எல்லாம் ஜூஸ் குடிக்கும் போது பந்து பொறுக்கி போட்டுருந்த தம்பிமார்கள் இப்ப என்ன பண்ணுவாங்க, இப்ப அவர்கள் சென்டர் ஆஃப் த கிரவுண்டுக்கு போயிட்டு they will bowl, they will bat, they will wicket keep, they will do something. அந்த 10 நிமிஷம் தான் அவங்களுக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்பு. எப்படி வண்ணத்து பூச்சிக்கு சில மணி நேரங்கள் தான் வாய்ப்போ வாழ்வதற்கு, அது போல அந்த தம்பிமார்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் வாய்ப்பு. அப்படி ஒரு நாள் டெண்டுல்கர், சச்சின் டெண்டுல்கர் தனக்கு போடப்படுகிற பந்துகளை எல்லாம் பிரமாதமா ஆடிட்டு இருக்காரு. ஸ்ட்ரெயிட் ஷாட், கவர் டிரைவ், புல்லு, ஹூக்கு, கிளான்ஸ், லேட் கட்டு, இப்படி என்னென்ன விதமான விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் பிரமாதம் ஆடிட்டு இருக்காரு. இப்ப ராம்காந்த் அர்ச்சரேக்கர் என்கிற கோச், அவரு ஜூஸ் குடிச்சுக்கிட்டே இந்த பையனை அப்சர்வ் பண்ணாரு. என்னடா இது, இந்த பையன் இவ்வளவு நல்லா ஆடுறானே, ஃப்ரண்ட் ஃபுட் வர்றான், பேக் ஃபுட் போறான், கிராஸ் கட் அடிக்கிறான், கவர் டிரைவ் ஆடுறான், கிளான்ஸ் பண்றான், ஹுக் பண்றான். டேய், இது யாரா, அது இவ்வளவு நல்லா ஆடுறானே, யாரா இவன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சொல்றாங்க, சார் இவன் சச்சின் சார், நம்ம அஜித் அவங்க தம்பி. அப்படியா, நான் அவனுக்கு கோச்சிங்கே கொடுக்கலையா, நல்லா ஆடுறானே எப்படி அப்படின்னாரு. அதுக்கு சொன்னாங்க, நீங்க கோச்சிங் கொடுக்கல, இல்ல அதான் சார் அவன் நல்லா ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு அங்க ஜோக் பண்ணாங்க. அந்த ராம்காந்த் அர்ச்சரேக்கர்
டெண்டுல்கர் என்கிற அந்த சின்ன பையனை, சச்சின் என்கிற அந்த சின்ன பையனை ஒரு 2 நிமிடம் கவனிக்க, 2 நிமிடம் கவனித்து விட்டு அந்த பையனிடத்துல ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கிறது என்று நினைத்து அவனுக்கு பேட கட்டி, இப்ப பெரிய பசங்க இருக்காங்க இல்லையா அண்ணன்மார்கள், அந்த அண்ணன்மார்களை எல்லாம் வந்து போலிங் போட சொல்றாரு. அவங்க எல்லாம் சரி சின்ன பையன் சிக்கிட்டான்னு வேகமா ஓடி வந்து போலிங் போடுறாங்க. நம்முடைய சச்சின் டெண்டுல்கர் அந்த பந்து மாத்திரமல்ல, யார் பந்து வீசினாலும் மிகச்சிறப்பாக எல்லா ஸ்ட்ரோக்கும் ஆடுகிறார். அப்போ ராம்காந்த் அர்ச்சரேக்கர் என்கிற குரு சொல்கிறார், இனி இந்த பையனுக்கு நான் கோச்சிங் கொடுப்பேன். இதோ இந்த பையன்தான் இந்தியாவுக்காக ஆடக்கூடிய மிகப்பெரிய ஆட்டக்காரன் என்று ராம்காந்த் அர்ச்சரேக்கர் என்கிற அப்சர்வேஷனால் தான் டெண்டுல்கர் என்கிற மகத்தான பிளேயர் நமக்கு கிடைத்தார். அன்றைக்கு ராம்காந்த் அர்ச்சரேக்கர் அப்சர்வேஷன் சரியாக செய்யாமல் விட்டிருந்தால் சச்சின் டெண்டுல்கர் என்கிற பிளேயர் நமக்கு கிடைத்திருப்பாரா? தெரியாது. Observation is a great skill. Every entrepreneur, every businessman, anybody who want to create conglomerates, who want to do business, who want to do healthy business, who want to do a qualitative business, who want to scale up, who want to move up, who want to expand, has to have the capacity of observation. எங்க பார்த்தாலும் இந்த ப்ராசஸ் நமக்கு தேவையா? இந்த சாஃப்ட்வேர் நமக்கு எப்படி யூஸ் ஆகும்? இந்த மார்க்கெட்ல நாம என்ன பண்ண முடியும்? இந்த ப்ராடக்ட் நாம பண்ண முடியுமா? இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நம்ம கிட்ட வேலைக்கு வருவாரா என்று தொடர்ந்து உங்களுடைய பிசினஸ் சம்பந்தமாக உங்களுடைய மைண்ட் 360 டிகிரியில சுத்தி. அப்படி அப்சர்வேஷன் இருந்தால் உங்களுக்கான வாய்ப்புகள், உங்களுக்கான ப்ராசஸ், உங்களுக்கான ப்ராடக்ட், உங்களுக்கான பீப்புள் கண்டிப்பாக கிடைப்பார். தேவை அப்சர்வேஷன்ஸ். நண்பர்களே, இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். அருண் ஐஸ்கிரீம், ஆரோக்கிய பால், இன்னைக்கு ஹட்சன் டைரிஸ் என்று சொல்கிறார். ஹட்சன் டைரிஸுடைய நிர்வாக இயக்குனர் திரு சந்திரமோகன் அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சந்திரமோகன் ரொம்ப ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்தவர். அவர் ஒரு பார்ன் ரிச் கிடையாது. அவங்க அப்பா தெரு ஓரத்திலே காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய, ஒரு தினசரி அன்றாடம் காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவருடைய மகன் தான் சந்திரமோகன். பெரிய படிப்பு இல்ல, ஐஐடி, என்ஐடி, ஆக்ஸ்போர்டு, ஐஐஎம் ஒண்ணும் இல்ல. அவர் பியூசி ஃபெயில். சென்னையில 10க்கு 10 வண்ணாரப்பேட்டையில ஒரு ரூம்ல 10க்கு 10 ரூம்ல ஐஸ்கிரீம் கம்பெனி ஆரம்பிக்கிறார். சாதாரண ஐஸ்கிரீம் கடை. அவரே தான் மேனுபேக்சரர், அவரே தான் செல்லர், அவரே தான் மார்க்கெட்டர், அவரே தான் குவாலிட்டி, அவரே தான் கிளீனர், எல்லாமே அவர் தான், ஒரே ஆள். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனியை அவர் இன்றைக்கு 7,000 கோடி ரூபாய்க்கான ஹட்சன் குரூப் என்கிற மாபெரும் சாம்ராஜ்யத்தை 35 ஆண்டுகளில உருவாக்கி இருக்கிறார். காரணம் 3 விஷயங்களை சொல்கிறார்: பீப்புள், ப்ராடக்ட், ப்ராசஸ். இந்த 3 விஷயங்கள் தான் எந்த பிசினஸ்க்கும் அஸ்திவாரம். 3 விஷயங்கள். பீப்புள், யூ ஆர் ஆஸ் குட் as யுவர் டீம் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி. நீங்கள் பெரிய அளவில் பிசினஸ் செய்ய வேண்டும் என்றால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய டீம் மிகச் சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும். இன்போசிஸ் நாராயணமூர்த்தி சொல்கிறார், சில சமயங்களில இன்போசிஸ்ல எங்களை விட அதிகமான சம்பளத்துக்கு வேலைக்கு ஆட்களை வைத்திருக்கிறோம். காரணம், அவர்கள் கம்பெனிக்கு செய்யக்கூடிய வேலை எங்களை விட சிறப்பானது என்று சொல்கிறார். இதுல வெட்கம் ஒன்றும் இல்லை. நான் தான் சிஇஓ, ஆனால் என்னை விட அதிகமான சம்பளத்துக்கு நானே அப்பாயிண்ட் செய்திருக்கிறேன். காரணம், கம்பெனிக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள், அப்படிப்பட்ட நபர்கள் வேண்டும். பி, பீப்புள், ப்ராசஸ், ப்ராடக்ட், 3P என்று சொல்றோம். உங்களுடைய பிசினஸ் சிறப்பான பீப்புளை நீங்கள் உருவாக்க, அந்த பீப்புளுடைய மைண்டும் சரி, மைண்ட் செட்டும் சரி, வளர்ச்சியை நோக்கி இருக்க வேண்டும். நான் திருப்பூர்ல நிறைய கம்பெனிகளுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில அவர்களால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல வளர முடியும். 50 கோடி பண்றேன் சார், 100 கோடி பண்றேன் சார். சார் 100 கோடிக்கு லாஸ்ட் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு மேல எங்களால போக முடியல சார். அதுக்கு பேர் கிளாஸ் சீலிங் என்று சொல்றார். they hit the glass ceiling. அதை தாண்டி அவர்களால் போக முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? முதலாளிக்கு 100 கோடிக்கு பதிலா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி என்று டர்ன் ஓவர் செய்ய விருப்பம்தான். ஆனால் அந்த முதலாளி கீழே இருக்கிற டீம் இருக்கார்களே, அவர்கள் இப்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? முதலாளி இது போதும் முதலாளி,
இதுக்கு மேல ஏன் முதலாளி என்று அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல அந்த பீப்புள் இருப்பதால் தான் முதலாளியால் அதுக்கு மேல் போக முடியவில்லை. அவர் சொல்றாரு, எங்க சிஇஓ கேக்குறேன் சார், எங்க மார்க்கெட்டிங் கேக்குறேன், வேணாங்கிறாங்க, இன்னொரு பிளான்ட் வேண்டாங்கிறாங்க. போதும் சார், இதே போதும் சார், இல்ல வர வருமானத்தை வச்சுக்கோ சார், போதும் சார். அது ஒரு சம்பளக்காரனுடைய மைண்ட் செட். சம்பளக்காரனுடைய மைண்ட் செட் வேறு, ஒரு பிசினஸ் மேன், ஒரு என்டர்பிரனர், ஒரு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனர், ஸ்கேல் அப் பண்ணக்கூடிய என்டர்பிரனருடைய ஒரு ஒரு மைண்ட் செட் வேறு. தனி மனிதனுடைய மைண்ட் வேறு, மைண்ட் செட் வேறு. there is a difference between mind and mindset. நீங்கள் ஒரு என்டர்பிரனருடைய மைண்ட் இருந்தால் பத்தாது, ஒரு என்டர்பிரனருடைய ஸ்கேல் அப் பண்ணக்கூடிய, பிசினஸை விரிவாக்கம் செய்யக்கூடிய, அடுத்த தளத்துக்கு எங்களுடைய வர்த்தகத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கு. நாராயணமூர்த்தி ஒரு சின்ன உதாரணம் மூலமாக மைண்டுக்கும் மைண்ட் செட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்கிறார். இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஏன்னா பல பேருக்கு மைண்ட் தான் மைண்ட் செட் நினைச்சிட்டு இருக்கோம். மைண்ட் வேறு, மைண்ட் செட் வேறு. நாராயணமூர்த்தி ஒரு காலத்துல ஆக்டிவாக இன்ஃபோசிஸ் இருந்தார். இப்ப அவர் ஆக்டிவா இல்ல, ரிட்டையர்ட் ஆகிவிட்டார். ஆனா போர்டுல இருக்கார். ஒரு காலத்துல இன்ஃபோசிஸ் ஆபரேஷனே அவர் தான் பாத்துக்கிறார். அப்ப நிறைய வெளிநாடுகளுக்கு போகும். ஏன்றால் இன்ஃபோசிஸ் வெளியூர்ல ஃபுல்லா இருக்கு, உலகம் முழுக்க இருக்கு. அப்ப அடிக்கடி போயிட்டு வருவாரா. என்ன ஆகும்னா, இந்த 32 பக்கம் இருக்கிற இந்த பாஸ்போர்ட் சீக்கிரம் தீர்ந்து போயிடும். திரும்ப அடுத்த பாஸ்போர்ட் வாங்க, அது சீக்கிரம் தீர்ந்து போயிடும். இப்ப இந்த பாஸ்போர்ட் தீர்வது ஒரு பிரச்சனையாகவே நாராயணமூர்த்திக்கு இருந்திருக்கு. ஒரு முறை மத்திய பாஸ்போர்ட் விவகாரங்களை கவனிக்கிற அமைச்சரை நாராயணமூர்த்தி சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. அப்போ நாராயணமூர்த்தி சொல்றாரு, சார் இந்த 32 பக்கம் பாஸ்போர்ட் எனக்கு 6 மாசம் கூட வரமாட்டேங்க. ஏன் சார், ஒரு பெரிய பாஸ்போர்ட்டா, ஜம்போ பாஸ்போர்ட், ஒரு 100-150 பக்கம் பெரிய பாஸ்போர்ட் கொடுத்தா என்ன சார், அதுக்கு என்ன ஃபீஸ் வேணா கூட கொடுங்க, நான் கொடுத்துறேன். நிறைய பேர் இந்த பிரச்சனை இருப்பாங்க சார், பெரிய பாஸ்போர்ட் பண்ணுங்க சார் என்று கேட்டு. அப்ப அந்த அமைச்சர் உடனே சொல்றாரு, அடடே இது எனக்கு இந்த பிரச்சனை தெரியாதே. ஓ அப்படியா, நோ ப்ராப்ளம். ஏப்பா ஒரு 150 பக்கம் கொண்ட பெரிய பெரிய பாஸ்போர்ட், ஜம்போ பாஸ்போர்ட் பண்ணுங்கப்பா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். நாராயணமூர்த்திக்கு ஆச்சரியம். ஏன்னா அவ்வளவு பாசிட்டிவாக ஒரு அமைச்சர் பேசிட்டு போயிட்டார். கேபினெட் அமைச்சர் பேசி டெல்லிக்கு போயிட்டார். 3 மாசத்துல அந்த அமைச்சருடைய செக்ரட்டரி இருந்து நாராயணமூர்த்திக்கு ஒரு தகவல், சார் நீங்க சொன்ன மாதிரி நாம பெரிய பாஸ்போர்ட் எடுத்துட்டோம். மினிஸ்டர் பெங்களூர்ல ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்றாரு, அந்த மினிஸ்டரே வழங்குறாரு, நீங்க அதை பெத்துக்கணும். நாராயணன் சொல்றாரு, எதுக்குப்பா இந்த ஃபங்க்ஷன்லாம்? இல்ல சார், இதை நம்ம நல்லா பெருசா பண்றோம், இது பெரிய விஷயம். மினிஸ்டர் வர்றாரு பெங்களூருக்கு, மேடையில உங்களுக்கு பாஸ்போர்ட் பெருசா கொடுக்குறாரு, நீங்க வாங்கிக்கிறீங்க, ஏன்னா நீங்க வாங்கின செலிபிரிட்டி, அடுத்த நாள் பேப்பர்லாம் வரும். ஓகே, நாராயணமூர்த்திக்கு மினிஸ்டர் பாஸ்போர்ட் கொடுக்குறாரு. நாராயணமூர்த்தி புது பாஸ்போர்ட் வாங்கி வீட்டுக்கு போய் பார்த்தா 32 பக்கங்களுக்கு பதிலாக அது 50 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட்டாக. இவர் சொல்றாரு, என்னப்பா நான் 150 பக்கம் பாஸ்போர்ட்லப்பா கேட்டேன், இது என்னப்பா 50 பக்கம்னா? அதுக்கு பாஸ்போர்ட் நிறுவன அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, சார் எங்க பாஸ்போர்ட் நிறுவனத்துல இருக்கக்கூடிய பைண்டிங் மிஷின் மேக்சிமம் 50 பக்கம் தான் பைண்ட் பண்ணும், புரியுதுங்களா? அதனால அந்த பைண்டிங் மிஷின் வச்சு பண்ணிட்டோம். ரூல் படி எங்க பாஸ்போர்ட்டை வெளியில கொடுத்து பைண்டிங் பண்ணக்கூடாது, வெளியில யார்ட்டையும் பைண்டிங் கொடுக்க கூடாது சார், எங்க கம்பெனிக்குள்ள இருக்கிறதான் பைண்டிங் பண்ணும். அப்ப இதுதான் சார் மேக்சிமம் என்று நாராயணமூர்த்தி கொடுக்குறாங்க. நாராயணமூர்த்தி சொல்றாரு, மினிஸ்டருடைய மைண்ட் கிளியர் ஆச்சு, ஆனா அதிகாரிகளுடைய மைண்ட் செட் கிளியர் ஆகல. இந்தியா 8000 கிலோமீட்டருக்கு மிசைல் விடுது, இன்சாட் விடுது, சந்திராயன் விடுது, அட்டாமிக் அடிக்குது, G8 கண்ட்ரீஸ்ல நாமளும் ஒண்ணு, எல்லா டெக்னாலஜி இருக்குது, கேவலம் ஒரு 50 பேஜுக்கு மேல பாஸ்போர்ட்ல பைண்ட் பண்ற பைண்டிங் மிஷின் இல்லையா என்று நாராயணமூர்த்தி கேட்கிறார். மைண்ட் அண்ட் மைண்ட் செட் என்று விளக்கமாக பேசு. நண்பர்களே, பல சமயங்களில் நமக்கு இருப்பது மைண்ட், ஆனால் நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கிறது பார்க்கணும். சார் இந்த வியாபாரம் நமக்கு வராது சார், இதெல்லாம் வடநாட்டுக்காரன் நல்லா பண்ணுவான் சார், இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது சார், இதெல்லாம் ஆள் கிடைக்க மாட்டாங்க சார், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார், சார் இதெல்லாம் நல்லா இருந்தா ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிருப்பாங்கல்ல, இது ஏன் யாரும் பண்ணல, இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போறோம். அப்படி இல்லாமல் புதிய வாய்ப்புகளாக வந்தால் அதை ரிஸ்க் டேக்கிங்
கால்குலேட்டட் ரிஸ்க் டேக்கிங் என்கிற இடத்தில் நாம் அதை செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போதுதான் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கான மைண்ட் செட்டை நாம் வளர்க்க வேண்டும். மூணாவது பாயிண்ட், கோ குளோபல். கோ குளோபல். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. நண்பர்களே, எந்த அளவுக்கு நம்முடைய லேண்ட்ஸ்கேப் டெரிட்டரி பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கான பிசினஸ் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதற்கான பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவனே அதிகமான வெயிட்ட வைக்காதப்பா என்று வேண்டிக் கொள்ளக்கூடாது. ஆண்டவனே வெயிட்ட வெய்யி, என் முதுகு அதை தாங்குற மாதிரி பண்ணுப்பா என்றுதான் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவனே அதிக வெயிட் வைக்காதப்பா, என்னாலாம் தூக்க முடியாதப்பா என்பது சரியான பிரார்த்தனை அல்ல. ஆண்டவா எவ்வளவு பாரத்தை வேணா என் முதுகுல வையி, என் முதுகு அப்படி வலிமையாக்கித்தான், என்னுடைய முதுகை ஸ்ட்ரென்த் பண்ணித்தா என்றுதான் நம்முடைய பிரார்த்தனை இருக்க வேண்டும். சோ கோ குளோபல். எனக்கு தெரிந்து என்னுடைய வகுப்பு தோழர், நான் என்ஜினியரிங் படிச்சேன், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். என்னுடைய வகுப்பு தோழர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சேன். டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சுட்டு இன்னைக்கு 8 நாடுகளில ரீஃபர்பிஷ்டு டெக்ஸ்டைல் மெஷின்ஸை வாங்கி விற்கிறார். ஆண்டு வியாபாரம் 1600 கோடி ரூபாய். 15 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட வளர்ச்சி. இந்தோனேஷியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தியா, பங்களாதேஷ், வியட்நாம், எகிப்து, துபாய், சவுதி அரேபியா, இப்படி 9 நாடுகளில அவருக்கு பிரான்ச் இருக்கு. ரொம்ப எளிய குடும்பத்தை சேர்ந்தவர், நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர், ரொம்ப ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பண்ணி கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் கோ குளோபல் என்றதை அவர் 20 வருஷத்துக்கு முன்னே போனார். தைரியமா இந்தோனேஷியா போனார். அவன் ஏமாத்திடுவான் சார், அவன் மெஷின் அனுப்ப மாட்டான், நம்மகிட்ட காமிக்கிற மிஷின் ஒன்னா இருக்கும், மாத்தி அனுப்பிடுவான் சார், கப்பலை திருட்டு போயிடும் சார், இங்க வந்தா பார்ட்ஸ் கிடைக்காது சார் என்றெல்லாம் நிறைய பயமுறுத்தினார்கள். ஆனால் தைரியமாக அருணகிரி என்கிற அவருடைய நண்பரோடு சேர்ந்து கொண்டு அவரு ஊர் ஊராக போய் அந்த டெக்ஸ்டைல் மெஷினரியை வாங்கி பிளான்டே வாங்குறாரு. பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி பிளான்டே வாங்கி ஒவ்வொரு மெஷினாக பிரித்து பார்ட்ஸ் எல்லாம் நம்பர் போட்டு பேக் பண்ணி இங்கிருந்து 200 பேர் அங்க போயிட்டு அதை கப்பல்ல போட்டு அதை திருப்பி இங்க கொண்டு வந்து திருப்பி அதை மெஷினா மாத்தி, இவ்வளவு பெரிய மேமோத் ஒர்க் பாருங்க, எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. ஆனால் அவ்வளவு பெரிய வேலை செய்வதால் தான் இன்றைக்கு அந்த டெக்ஸ்டைல் மெஷின் ரீஃபர்பிஷிங் துறையிலே டாப் 3 இருக்கிறார். உலகத்தின் டாப் 3 அவர் இருக்கிறார். ஒரு சாதாரண மனிதன், நாமக்கல்ல பிறந்து வளர்ந்தவர். இன்றைக்கு 8 கண்ட்ரியில அவர் பிசினஸ் பண்ண. அவருடைய கம்பெனிக்கான எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸையும் நான் தான் செய்யறேன். அவருடைய கம்பெனியுடைய மேலாளர்கள், சூப்பர்வைசர்கள், ஃபோர்மன்கள், தொழிலாளர்கள், ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப், இன்வென்டரி ஸ்டாஃப், சர்வீஸ் ஸ்டாஃப், ப்ரொடக்ஷன் ஸ்டாஃப், இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாஃப், இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான ஃபங்க்ஷனல் ட்ரைனிங், பிஹேவியர் ட்ரைனிங் அனைத்தையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த கம்பெனியை நான் நன்கு அறிவேன். எது முடியாது, மலைப்பாக இருக்கிறது என்பதை முடித்து காட்டினார் பூபாலன் அவர். நண்பர் பூபாலன் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பணியை செய்து கொடுத்திருக்கிறார். காரணம் கோ குளோபல். எல்லாரும் இங்க மெஷினில் போடலாம் சார், சார் திருப்பூர்ல 2 மெஷின் போடலாம், பல்லடத்துல போடலாம் சார், சார் அவினாசில ஒரு 10 ஸ்பிண்டில் போடலாம் சார், 100 ஸ்பிண்டில் போடலாம் சார் என்று பேசிக் கொண்டிருந்த போது இந்த ஸ்பிண்டில் போடுவது அல்ல, இந்தியாவை தாண்டி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஸ்பிண்டில்கள் அதை கொண்டு வந்து அதை ரிப்பேர் செய்து சிறப்பாக விற்றால் ஒரு பிசினஸ் வாய்ப்பு இருக்கிறது, ஒரு மாபெரும் பிசினஸ் வாய்ப்பு இருக்கிறது என்ற அன்ஆர்கனைஸ்டு செக்மெண்டை ஆர்கனைஸ்டு செக்மெண்டாக மாற்றிய ஒரு வேலைதான் கோபால் அவர்கள் செய்தது. நண்பர்களே, அன்ஆர்கனைஸ் செக்டர் அதை ஆர்கனைஸ்டா மாத்தினா தான் ஒரு பெரிய பிசினஸ்க்கான வாய்ப்பு. ஊருக்கு பால் ஊத்துறாங்க, பால்கார மக்கள் எல்லா ஊர்லயும் உண்டு, எல்லா கிராமங்களிலும் பால்கார மக்கள் உண்டு, பால்காரர்கள் உண்டு. பால் பிசினஸ் என்பது ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர். சந்திரமோகன் அவர்கள் அதை ஒரு ஆர்கனைஸ்டு செக்டராக மாற்றி ஆரோக்கியா என்கிற ஒரு பிராண்டை வைத்து
இன்றைக்கு மிகப்பெரிய பால் வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்தியாவிலே அமுல் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஆனால் தனியார் துறையிலே நம்பர் 1 மில்க் சொசைட்டி என்றால் அது ஹட்சன் டைரிஸ், ஆரோக்கியா பால் தான். சந்திரமோகன் அவர்களே, அதுதான் அவர் சொல்றார். நீங்க ஆர்கனைஸ்டு செக்டர்ல போனீங்கன்னா ஏற்கனவே பீப்புள் இருப்பாங்க. அன்ஆர்கனைஸ்டு செக்டரை அன்ஆர்கனைஸ்டாவே பண்ணா பெரிய லாபம் இருக்காது. அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல நுழைந்து அதை ஆர்கனைஸ் செக்டராக மாற்ற முடியுமா என்று பார்க்கிறது தான் பெரிய பிசினஸ். பிசினஸ்க்கான ஸ்கேல் அப் அங்கேதான் இருக்கு. ஸ்கேல் அப் என்பது இப்போது எல்லோரும் பேசுகிற வார்த்தை. 2 வார்த்தை பேசுறாங்க, ஸ்டார்ட் அப், ஸ்கேல் அப். ஸ்டார்ட் அப் என்பது ஆரம்பிப்பது, ஸ்கேல் அப் என்பது விரிவாக்கம். 5 கோடி 10 கோடி ஆக்குவது, 10 கோடி 100 கோடி ஆக்குவது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, போட் என்கிற கம்பெனி, அதனுடைய முதல் ஆண்டு சேல்ஸ் 3 கோடி ரூபாய், ஜஸ்ட் 3 கோடி ரூபாய். அடுத்த ஆண்டு சேல்ஸ் 5 கோடி ரூபாய், அதற்கு அடுத்த ஆண்டு சேல்ஸ் 20 கோடி ரூபாய், அதற்கு அடுத்த ஆண்டு சேல்ஸ் 100 கோடி ரூபாய். 5வது வருடமே அவர்கள் 1000 கோடி தொட்டு விட்டார். இப்படி ஸ்கேல் அப் என்று சொல்வதற்கு நாம் ரெடியாக இருக்க வேண்டும் என்றால், ஸ்கேல் அப்பில் இருக்கக்கூடிய நியூஆன்சஸ் நாம் புரிந்து கொள்ள, அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, உங்களில் எத்தனை பேர் சென்னை கிண்டியிலே இருக்கிற காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போயிருக்கிறீர்களா? உங்கள சில பேர் அதுல படித்து கூட இருப்பீர்கள், அல்லது உங்களுடைய மகன்கள் படிப்பார்கள், உங்களுடைய மகள்கள் அங்கே படிக்கலாம். சென்னையில இருக்கிற கிண்டியில காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போங்க, அங்க ஒரு திருவள்ளுவர் சிலை இருக்கு. அந்த திருவள்ளுவர் சிலைக்கு கீழே அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று எழுதியிருப்பார். ஆம் நண்பர்களே, நம்முடைய ஏபி நாகராஜன் திருவிளையாடல ஒரு வசனம் வைத்தார், சேராதிருப்பது அறிவும் பணமும் என்று. அதெல்லாம் தப்பு. இன்னைக்கு காலம் மாறி போச்சு. சேர்ந்தே இருப்பது புலமனும் வறுமையும் என்று. தப்பு. இன்றைக்கு அறிவு உள்ளவர்கள் தான் இந்த பிசினஸை எப்படி செய்ய முடியும் என்று அறிவு உள்ளவர்கள் தான் மிகப்பெரிய வணிகர்களாக. அப்படி ஸ்கேல் அப் பற்றிய அறிவு நமக்கு வருவதற்கு எலிபென்ட் கேச்சர்ஸ் என்கிற புத்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம். சுப்ரதோ பக்ஷி என்கிற ஒரு எழுத்தாளர், மைண்ட்ரி என்கிற நிறுவனத்தை ஆரம்பித்தவர், ஒரு என்டர்பிரனர். எனக்கு ரொம்ப பிடித்த பேச்சாளர், ரொம்ப பிடித்த எழுத்தாளர். அவர் வருடம் ஒரு புத்தகம் எழுதுவார். அதை வாங்கி நான் ஆர்வத்தோடு படிப்பது. அவர் கடைசியாக எழுதின புத்தகம் எலிபென்ட் கேச்சர். அது என்ன சார் எலிபென்ட் கேச்சர்? யானையை பிடிக்கிறது. ஆமா, ஸ்டார்ட் அப் என்பது எலி பிடிக்கிற மாதிரி கிடுக்கிட்டு ஓடி போய் பிடிச்சிடலாம். அந்த வங்குமாங்க, வங்கு பொதுக்கி வச்சு அந்த இடத்துல புகையை போட்டீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்துடும் எலி. ஆனால் ஸ்கேல் அப் என்பது எலி பிடிப்பது போன்றதல்ல, யானையை பிடிப்பது போன்றது. யானையை பிடிக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும், யானையை பிடிக்கிறதுக்கு சரியான மேன் பவர் வேணும், யானையை பிடிக்கிறதுக்கு சரியான இடம் வேணும், யானையை பிடிக்கிறதுக்கு சரியான காலம் வேணும், யானையை பிடிக்கிறதுக்கு சரியான ஸ்ட்ராட்டஜி வேணும். யானையை அவ்வளவு சீக்கிரம் பிடிச்சிட முடியும். பிசினஸை துவக்குவது என்பது, ஸ்டார்ட் அப் என்பது எலி பிடிக்கிற மாதிரி. பிசினஸை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு தொடர்ந்து வளர்த்து கொண்டே செல்வது, விரிவடைந்து கொண்டே செல்வது என்பது யானையை பிடிக்கிற மாதிரி என்கிற அர்த்தத்தில் எலிபென்ட் கேச்சர் என்று ஒரு புத்தகம் வெளியிட்டார். யாரெல்லாம் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, கட்டாயம் வாசிக்க வேண்டிய புத்தகம். அப்படி வாசிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் நீங்கள்லாம் வாங்க, நாம ஒரு செஷன் எடுக்கலாம். எலிபென்ட் கேச்சர் என்ற செஷனையே நான் உங்களுக்கு எடுக்கிறேன். அதுல 5 விஷயங்களை ஸ்கேல் அப் பண்ண சொல்றேன். ஸ்கேல் அப் யுவர் இன்டெலெக்ட், உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஸ்கேல் அப் யுவர் பீப்புள், உங்களிடத்தில் இருக்கிற பீப்புளை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஸ்கேல் அப் யுவர் ப்ராசஸ், உங்களுடைய ப்ராசஸை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஸ்கேல் அப் யுவர் மார்க்கெட், உங்கள் மார்க்கெட்டை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஸ்கேல் அப் தி ஸ்ட்ராட்டஜி, உங்கள் ஸ்ட்ராட்டஜி அதுக்கு தகுந்த மாதிரி வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். அவர் ஒரு கவித்துவமாக சொல்கிறார், புலி வேட்டைக்கு போறவங்கிட்ட போய் நீங்க மீன் தூண்டில கொடுத்துடலாமா? யோசிங்க. புலி வேட்டைக்கு போகிறவனிடத்துல என்ன டூல் இருக்க வேண்டுமோ அந்த டூல் இருக்கணும். ஏதோ ஒரு டூல் தான் என்பதற்காக மீன் தூண்டில கொடுத்துட்டா அவன் அதை எடுத்துட்டு புலி வேட்டைக்கு போக முடியுமா? புலி வேட்டையாட முடியுமா? அப்போ
ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும், வணிகம் விரிவாக்க வேண்டும் என்றால் அதற்கான டூல் நம்மிடம் இருக்கிறதா, அதற்கான மைண்ட் செட் நம்மிடம் இருக்கிறதா, அதற்கான ஸ்ட்ராட்டஜி நம்மிடம் இருக்கிறதா என்று சுப்ரதோ பக்ஷி மிகச் சிறப்பாக அந்த புத்தகத்திலே நிறைய விஷயங்களை பதிவு செய்யும். இப்படி சொல்றதுனால ஸ்கேலப் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிடாதீங்க. ஸ்கேலப் எளிமையானது. அதற்கு நாம் தயாராக வேண்டும். புலிவேட்டைக்கு போறோம்னா புலிவேட்டைக்குரிய டூல்ஸ் எடுத்துட்டு போகணும். ஆத்திர வருஷத்துல மீன் தூண்டில் எடுத்துட்டு போகாதீங்கிற. அதான் பாயிண்ட். சமீபத்துல தைரோகேர் வேலுமணியவன் அவர் இப்பெல்லாம் நல்லா பேசுறாரு. இப்ப தைரோகேர் வேற நிறுவனத்துக்கு வித்துட்டார். 6000 கோடி ரூபாய்க்கு தைரோகேர் நிறுவனத்தை தான் வளர்த்து ஆளாக்கி இந்தியா முழுக்க பரப்பிய, அகிலமெல்லாம் பரப்பிய தைரோகேர் நிறுவனத்தை ஒரு வெளிநாட்டுக்கு கம்பெனிக்கு 6000 கோடி ரூபாய்க்கு விற்று கோயம்புத்தூருக்கு வந்து செட்டில் ஆகி விட்டார் தைரோகேர் வேலுமணி அவர்கள். உங்கள் சில பேருக்கு அவரோட நெருங்கிய தொடர்பு கூட இருக்கலாம். அவர் சொல்றாரு, எல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா, நீங்க பாருங்க தைராய்டு டெஸ்டிங் எல்லாம் வேணாம், அதாவது அதுல கொஞ்சம் கெமிக்கல் இருக்குது, ரிசர்ச் இருக்குது, அதெல்லாம் விடுங்க. சிம்பிளா உங்களுக்கு பிடிச்ச 4 ஸ்வீட் எடுத்து 4 ஸ்வீட், லட்டு, மைசூர் பாக்கு, ஜிலேபி, பூந்தி, 4 காரம் எடுத்து, மிக்சர், முறுக்கு, தட்டுவடை, இன்னும் வேற ஏதாவது இன்னொரு காரம், இன்னொரு டைப் ஆஃப் மிக்சர், முந்திரி பருப்பு, இந்த 4 ஸ்வீட்டையும் 4 காரத்தையும் நல்லா பிராண்ட் பண்ணுங்க. இந்தியா ஃபுல்லா பிராண்ட் பண்ணுங்க. கூகுள் ஆட் கொடுங்க, சோசியல் மீடியா போங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுங்க, கஸ்டமருடைய மனதையும் கஸ்டமருடைய மைண்டையும் தொடுங்க. ரீச் டு த ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ். 4 ஸ்வீட், 4 காரம், 3 வருஷத்துல கோடி சொன்னாயிரலாங்கிற. எவ்வளவு எளிமையா சொல்றாரு பாரு. நீங்க 100 வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். நீங்க நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் 100 எல்லாம் வைக்க வேண்டாம். அதுக்கு அவர் உதாரணம் சொல்றாரு. மெக்டொனால்ட்ஸ் காலையில ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, மில்லியன் கணக்கான பர்கர்களை விற்கிறான். பர்கர் மட்டும் தான் விற்கிறான், வேற ஒண்ணும் இல்லை. சாண்ட்விச், பர்கர் 2 தான். ஏன் மெக்டொனால்ட்ஸ் நினைச்சா பெரிய ஒரு ஹோட்டல் கட்டி ஒரு 50-60 ஐட்டம் கொடுக்க முடியாதா? இல்ல. மெக்டொனால்ட்ஸுக்கு தெரியுது எதுல லாபம் ஜாஸ்தின்னு, மெக்டொனால்ட்ஸுக்கு தெரியுது எதுல அதிக தேவைன்னு. சோ மெக்டொனால்ட்ஸ் ஃபோக்கஸஸ் ஆன் few products. நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் 100 ப்ராடக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் ஃபோக்கஸை இழந்து விடாதீர்கள். Focus is the most important aspect of any businessman. அர்ஜுனனுக்கு இருக்கிற ஃபோக்கஸ் இருக்கணும். துரோணாச்சாரியார் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறார். அவர்தான் 100 கௌரவர்களுக்கும் மாஸ்டர், 5 பாண்டவர்களுக்கும் மாஸ்டர், எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறாரு. வில் வித்தை யாருக்கு சொல்லி கொடுக்கிறாரு? அர்ஜுனனுக்கு தான் சொல்லி. காரணம் என்ன என்றால் அர்ஜுனனுக்கு தான் ஃபோக்கஸ் ஜாஸ்தி. ஃபோக்கஸ் யாருக்கு இருக்குதோ அவர்களால் தான் கற்றுக்கொள்ள முடியும். அவர்களால் தான் கற்றுக்கொள்ள முடிந்தால் தான் செயல்படுத்த முடியும். கற்றுக்கொண்டு செயல்பட்டால் தான் வெற்றி. இது துரோணாச்சாரியார் மட்டும் சொல்லிங்க. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மகாபாரதத்துல பகவத்கீதைய யாருக்கு போதிக்கிறா? பீமனுக்கு போதிச்சிருக்கலாம் இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. இல்ல சீனியாரிட்டி படி பார்த்தா பீஷ்மருக்கு போதிச்சிருக்கலாம் இல்ல, பீஷ்மர் ரொம்ப சீனியராச்சு, அவர் தான் எல்லாத்துக்கும் சீனியர். சீனியாரிட்டி பார்க்கல, ஸ்ட்ரென்த் பார்க்கல. ரொம்ப நல்லவன் யாரு? தர்மர். தர்மன் தான் ரொம்ப நல்லவன், என்ன கொஞ்சம் சூதாடுவான், மத்தபடி ரொம்ப நல்லவன். அப்ப அந்த தர்மனுக்கு சொல்லி கொடுத்திருக்கலாம் இல்ல? இல்ல. அப்போ பகவத்கீதையை கிருஷ்ணர் யாருக்கு வேண்டாமானாலும் சொல்லி கொடுத்துருக்கலாம். சீனியாரிட்டி பார்க்கல, ஸ்ட்ரென்த்த பார்க்கல, நல்லவனா பார்க்கல. யாருக்கு போக்கஸ் இருக்கிறதோ அவனால் தான் இந்த பகவத்கீதையை கற்றுக்கொள்ள முடியும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே அர்ஜுனனுக்குத்தான் பகவத்கீதை போதிக்கிறார். போக்கஸ் ரொம்ப முக்கியமா. ஒரு வில்லாளிக்கு மட்டுமல்ல, ஒரு போர் வீரனுக்கு மட்டுமல்ல, ஒரு பிசினஸ் மேனுக்கும் போக்கஸ். சொல்ல போனால் ஒரு பிசினஸ் மேன் கூட பிசினஸ் என்கிற களத்தில் தான் இருக்கிறான். அது கிட்டத்தட்ட போர்க்களம் தான். ஏன்னா ஒரு பக்கம் காம்படிட்டர், இன்னொரு பக்கம் புதுசா புதுசா வர்றவங்க, இன்னொரு பக்கம் மாறிட்டு இருக்கிற ட்ரெண்ட், மக்களுடைய ட்ரெண்ட் மாறிட்டே இருக்குது.
காம்படிஷன் புதுசா வர்றான், நம்ம கிட்ட வேலை பார்த்தவனே போய் கடையை போட்டுறான், நம்ம கம்பெனி நம்ம காசை விட கம்மி காசு கொடுக்குறான். சோ இப்படி போர்க்களம் தான் பிசினஸ் களமும் கூட. ஆக உங்களுக்கான போக்கஸ் வேண்டும். நிறைய பேருக்கு பிசினஸ் ஒரு லெவலுக்கு வந்த பிறகு, ஒரு சமூக மரியாதை ஏற்பட்ட பிறகு, ஏப்பா இந்த பிசினஸ் எல்லாம் வந்து எங்க சிஇஓ பாத்துக்கிறாருப்பா, என் தம்பி பாத்துக்கிறான்ப்பா, என் மச்சான் பாத்துக்கிறான்ப்பா, என் குழந்தைய பையன் பாத்துக்கிறான், நானு ரோட்டரி கிளப்புக்கு போறேன்ப்பா, நானு லயன்ஸ் கிளப்ல பிரசிடென்ட், நான் கவர்னர் ஆயிட்டேன், தாய்லாந்து போறேன், வரியா அப்படின்னு எங்கோ அவர்கள் போக்கஸ் போய் விடுகிறது. அந்த இடத்திலிருந்து அந்த பிசினஸ் சரியத்துடன் செங்கல் செங்கலாக 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் அவர் கட்டி வைத்திருந்த அந்த வசந்த மாளிகை என்றைக்கு அவருடைய போக்கஸ் இல்லையோ, என்றைக்கு மற்றவர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்தார்களோ, அந்த போக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த பிசினஸ் அடுத்த டவுன்வர்ட் நிற்கும். சோ கடைசி வரையில போக்கஸோடு இருக்க வேண்டும். கென்டங்கி ஃப்ரைட் சிக்கன் என்கிற கம்பெனி ஆரம்பிக்கிற போது கர்னல் சாண்டர்ஸ்க்கு வயது 65. வயது. பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் தமிழுடைய எழுத்து, தேவநாகரி எழுத்தை பற்றி ஆராய்வை அவருடைய 85 வயது வரையில தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கோவையிலே கேபிஆர் இருக்கிறார், கேபி ராமசாமி அவர்கள், அவருக்கு 70+ தான். அவரோட நடக்க முடியவில்லை என்று இளைஞர்கள் சொல்கிறார். சார் அவர் கூட போனீங்கன்னா அவர் வேகமா நடப்பார் சார், நாம் ஓடித்தான் போகணும் அவர் கூட. அவரு பில்டிங் இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றாரு, காலையில எத்தனை மணிக்கு வர்றாரு? காலையில 5 மணிக்கு பில்டிங் இன்ஸ்பெக்ஷனுக்கு வருகிறார். எல்லாரையும் வாங்கங்கிறார். 5 மணிக்கு தான் பில்டிங் இன்ஸ்பெக்ஷன் வரார் என்றால், ஒரு 75 வயது பெரியவர் அப்படி வருகிறார் என்றால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய வேகம், மனோவேகம், அந்த வேகம் இருப்பதால் தான் கேபிஆர் அவர்கள் இந்தியாவினுடைய டாப் 100 பிசினஸ் பீப்புள் 100வது இடத்தை பிடித்திருக்கிறார். ஒரு எளிய மனிதர், அவருடைய எனர்ஜி, அவருடைய ஆர்வம், அவருடைய ஆசை, அவர் பிசினஸ் செய்யணும் செய்யணும், இன்னும் மேல மேல போகணும் என்று அந்த பிசினஸ் விரிவாக்கத்திலே அவருக்கு இருக்கிற உந்துதல், இதுதான். அடுத்ததாக நம்முடைய பிசினஸ் வளர்ச்சிக்கு 4P என்று ஒரு ஃபார்முலா இருக்கு. 4P MBA படித்தவர்களுக்கு தெரியும். 4P: ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், ப்ரமோஷன். இந்த 4 தான் மார்க்கெட். 4P's ஆஃப் மார்க்கெட்டிங். ஒரு இன்னைக்கு எந்த ப்ராடக்டும் ப்ரொடக்ஷன் எளிதாக இருக்கு. ஏன்? மெஷின் டூல்ஸ் வந்துருச்சு, மெஷின் டூல் வந்துருச்சு, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, ப்ரொடக்ஷன் எளிதா இருக்குது. எது கடினமா இருக்குது? விற்பனை தான் கடினமா. தயாரித்த பொருளை மக்களை வாங்க வைப்பதுதான் கடினமாகும். ஏனென்றால் மக்களுக்கு சாய்ஸ் இருக்கு. மக்கள் முன்பு போல அல்ல, மக்களுக்கு சாய்ஸ் இருக்கு, மக்கள் கையிலே பணம் இருக்கு. இன்னைக்கு பணம் ஒரு தடையாக இல்லை. மக்கள் விரும்புவது குவாலிட்டியை, தரம். சுந்தரம் ஃபேஷனர்ஸ் லிமிடெடுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். டிவிஎஸ் குரூப் கம்பெனி, அவர்கள் பெரிய வேலையெல்லாம் செய்வதில்லை. நட்டு, போல்ட், மூடி போன்ற சாதாரண மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அடிப்படையான விஷயங்களைத்தான் செய்கிறார்கள். ஒரு என்ஜின் செய்யவில்லை, ஒரு கியர் பாக்ஸ் செய்யவில்லை, ஒரு டிரான்ஸ்மிஷன் செய்யவில்லை, ஒரு கிளட்ச் பிளேட் செய்யவில்லை, ஒரு பிரேக் செய்யவில்லை, ஒரு ஆக்சல் செய்யவில்லை, ஆட்டோமொபைலுடைய பெரிய பக்கங்கள் எதையும் செய்யவில்லை, ஒரு பேட்டரி செய்யவில்லை, ஒரு ஸ்டியரிங் செய்யவில்லை. அவர்கள் செய்வதெல்லாம் நட்டும் போல்ட்டும் தான். ஆனால் என்ஜின் செய்வதை விட, கியர் பாக்ஸ் செய்வதை விட, டிரான்ஸ்மிஷன் செய்வதை விட, இதர ஆட்டோமொபைல் காரணங்களை எல்லாம் விட அதிகமான லாபத்தோடு சுந்தரம் ஃபேஷனர்ஸ் இருக்கிறது என்றால் காரணம் குவாலிட்டி. காரணம் குவாலிட்டி என்றால் ஒசூர் குவாலிட்டி அல்ல, தமிழ்நாடு குவாலிட்டி அல்ல, இந்திய குவாலிட்டி அல்ல, இன்டர்நேஷனல் குவாலிட்டி. ஆம் நண்பர்கள், நீங்கள் எந்த கார் ஓட்டினாலும் சரி, BMW ஆக இருக்கட்டும், ஆடியாக இருக்கட்டும், பென்ஸ் ஆக இருக்கட்டும், நீங்கள் ரோல்ஸ் ராயாக இருக்கட்டும், ரேடியேட்டர் கேப் என்று வந்துவிட்டால் அவர்கள் எல்லோரும் வாங்குவது சுந்தரம் ஃபேஷனர்ஸ் தான். உலகெங்கும் ஓடுகிற காஸ்ட்லியான கார்களிடத்துல ரேடியேட்டர் கேப் பார்த்தீர்கள் என்றால் சுந்தரம் ஃபேஷனர்ஸ் தான் செய்திருப்பார். சாதாரண மூடி, ரேடியேட்டர் கேப் என்றால் தண்ணி வெளியே வராம இருக்கிறதுக்கான மூடி, சாதாரண மூடி. ஆனால் அதை அவ்வளவு குவாலிட்டியாக செய்கிற போது உலக அளவில் அவர்களுக்கு வேல்யூ. நண்பர்களே, உங்களுக்கு நோபல் பரிசு தெரியும். இலக்கியத்துக்கான நோபல் பரிசு, சமூக சிந்தனைக்கான நோபல் பரிசு, பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு, மருத்துவத்துக்கான, பிசிக்ஸுக்கான, கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு தெரியும்.
குவாலிட்டிக்கான நோபல் பரிசு எது தெரியுமா? ஒரு ப்ராடக்டினுடைய குவாலிட்டிக்கான, தரத்துக்கான குவாலிட்டி நோபல் பரிசு எது என்றால் அது டெமிங் அவார்டு என்பது. எட்வர்ட் டெமிங் என்கிற ஒரு மாபெரும் சிந்தனையாளருடைய பெயரில அந்த டெமிங் அவார்டு அமைந்தது. அந்த டெமிங் அவார்டை இந்தியாவிலேயே முதன்முதலாக வாங்கியது டாடா அல்ல, பிர்லா அல்ல, ரிலையன்ஸ் அல்ல, HCL அல்ல, விப்ரோ அல்ல, இன்போசிஸ் அல்ல. முதலாக ப்ராடக்ட் குவாலிட்டிக்கான டெமிங் அவார்டு வாங்கியது சுந்தரம் ஃபேஷனர்ஸ் லிமிடெட் என்கிற சாதாரண நட்டு போல்ட் செய்கிற கம்பெனி தான். உங்கள் ப்ராடக்ட் முக்கியம் அல்ல, அந்த ப்ராடக்டை எந்த தரத்தில் செய்கிறீர்கள். இன்டர்நேஷனல் குவாலிட்டியா, இந்தியன் குவாலிட்டியா, தமிழ்நாடு குவாலிட்டியா, நாமக்கல் குவாலிட்டியா, எந்த குவாலிட்டிக்கு நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து அதற்கான வேல்யூ இருக்கு. இன்றைக்கு சுந்தரம் ஃபேஷனர்ஸ் லிமிடெட் 8000 கோடி ரூபாய் கம்பெனி, மிகப்பெரிய கம்பெனி. அவர்கள் சாதாரண வேலைத்தான் செய்கிறார், மிகப்பெரிய காம்ப்ளிகேட்டடான வேலையை செய்வதே. ஆனாலும் இன்றைக்கு அவர்கள் உலக தரத்தில் இருக்கிறார். தேவை ப்ராடக்ட் குவாலிட்டி. நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலை மிகச்சிறப்பான வேலையாக. கமலஹாசன் ஒரு மாபெரும் நடிகர், மிகச்சிறந்த நடிகர். அவருடைய பர்சனல் பக்கங்களுக்கு போக வேண்டாம், ஒரு கலைஞனாக மட்டும் பார்க்க. அவருக்கு சரியாக படிப்பு வரவில்லை. 6வது 7வது படிக்கும் போது பள்ளிக்கூடத்தை விட்டு நின்று விட்டார். அவருடைய வீட்டிலே எல்லாரும் படித்தவர்கள். அவருடைய அப்பா, அண்ணன், மாமா, மச்சான் எல்லாரும் படித்தவர், லா படித்தவர், சட்டம் படித்தவர். இந்த பையனுக்கு படிப்பு வரவில்லை. ஏதோ கொஞ்சம் டான்ஸ் தெரியும். அதனால் சினிமாவில் போய் தங்கப்பன் மாஸ்டர் இடத்துல அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டராக சேர்ந்து விட்டார். இதை யாரோ போய் கமலஹாசனுடைய அம்மா இடத்துல சொல்லிவிட்டார். என்னது, உன் பையன் அங்க போய் ஒரு கூத்தாடி மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் என்று சொல்லிவிட்டார். கமலஹாசனோட அம்மா கூப்பிட்டு கேட்டார், ஆமா நீ என்ன டான்ஸ் அசிஸ்டண்டா இருக்கிறியா? கமலஹாசன் சொன்னார், ஆமா எனக்கு வேற எந்த வாய்ப்பும் கிடைக்கல, என்கிட்ட கொஞ்சம் டான்ஸ் தெரியும், அதை வைத்து தங்கப்பன் டான்ஸ் மாஸ்டர் அசிஸ்டன்ட் ஆவான்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரு நாளைக்கு 20 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு, 3 வேளை சாப்பாடு போடுறாங்க, அந்த வேலையைத்தான் செய்யறேன். கமலஹாசனுடைய அம்மா முகம் வாடி இருந்து, ஏமா நான் இப்படி டான்ஸ் மாஸ்டராக அசிஸ்டண்டாக இருப்பதில் உங்களுக்கு இழிவாக இருக்கிறதா என்று கேட்ட போது கமலஹாசனுடைய அம்மா சொன்னார்களா, அப்படி இல்ல தம்பி, நீ என்ன வேணா செய், டான்ஸ் மாஸ்டரா போ, மேக்கப் மேனா போ, ஸ்டண்ட் மாஸ்டரா போ, வசனம் எழுது, நடி, லைட் பாய் ஆயிரு, எல்லாருக்கும் காஃபி டீ கொடு, தட்டு கழுவு, எந்த பிரச்சனையும் இல்ல தம்பி. ஆனா டான்ஸ் மாஸ்டரா போனா உன்ன மாதிரி ஒரு டான்ஸ் மாஸ்டர் உலகத்திலே இல்லடான்னு சொல்ற மாதிரி நீ இருக்கணும்டா. நீ எந்த வேலையை செஞ்சாலும் சரி அதுல நீ தான் கில்லியா இருக்கணும். நீ டான்ஸ் மாஸ்டர், மேக்கப் போடு, தட்டு கழுவு, டீ காபி ஊத்து, அசிஸ்டன்ட் ஆயிரு, என்ன வேணா பண்ணு, அந்த தொழிலிலே உன்னை போல ஒருவன் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு நீ சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அவங்க அம்மா சொன்னதாக கமலஹாசன் அவர்கள் எப்போதும் சொல்வார். நான் என்ன வேலை செய்கிறேனோ அதுல மேலும் மேலும் சிறப்பாகத்தான் இருப்பேன், அது எங்க அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்று அவர் உணர்ச்சியோடு சொல்வதை நான் பல முறை பார்த்தேன். நண்பர்களே, நாம் கூட எந்த ப்ராடக்டாக இருந்தாலும், எந்த சர்வீஸாக இருந்தாலும், எவ்வளவு சின்ன ஸ்கேலாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஸ்கேலாக இருந்தாலும், அந்த எந்த அளவுக்கு நேசத்தோடும் குவாலிட்டியோடும் எனக்கு நிகர் வேறில்லை என்கிற ஒரு பெருமிதத்தோடும் நாம் செய்கிறோமோ அதுதான் நம்மை வளர்ச்சி பாதைக்கு மேலே மேலே வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்வது நம்முடைய எண்ணங்கள் தான். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு என்று வள்ளுவர் சொல்வது அதுதான். ஒரு குளம் இருக்கு, குளத்துல ஒரு தாமரை மலர் இருக்கு. வள்ளுவர் கேட்கிறாரு, அந்த மலர் எவ்வளவு உயரத்துலப்பா இருக்கு? 4 மீட்டரா, 3 மீட்டரா, 10 மீட்டரா? இல்ல, தண்ணீர் வர வர குளம் மலர் மேல போயிட்டே இருக்கு. தண்ணி குறைய குறைய மலர் கீழே வந்துகிட்டு. இட் இஸ் ஆட்டோமேட்டிக். இது தாவர தர்மம். இட் இஸ் ஆட்டோமேட்டிக். இது தாவர தர்மம். இது யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை, இது அதுக்கே தெரியும். அது போல நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறோம் அந்த அளவுக்கு நாம் உயர முடியும். எண்ணங்கள் எவ்வளவு சுருக்கமாக இருக்கிறதோ அவ்வளவு சுருக்கமாக நாம் வர முடியும். பெரிதினும் பெரிது கேள் என்று பாரதி சொல்கிறார். பெரிதினும் பெரிது கேட்கிற தன்மை இருக்கிற போதுதான் வானமே எல்லை, வானம் வசப்படும் என்பது வருகிறது.
உங்களை எல்லாம் சந்திப்பதுல, இந்த கிட்கோ என்கிற அமைப்போடு இணைவதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சிறிய கவித்துவமான உரையோடு, வாசகத்தோடு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, தோல்விகள் எல்லாம் தோல்விகள் அல்ல. தோல்விகள் எல்லாம் தோல்விகள் அல்ல. தென்னங்கீற்றின் வீழ்ச்சி, தென்னை மரத்தின் வளர்ச்சி. தோல்விகள் எல்லாம் தோல்விகள் அல்ல. அங்கீகாரம், ரெகக்னிஷன் இங்கே அத்தனை எளிதில்லை. அங்கீகாரம் அத்தனை எளிதில்லை. பூக்களுக்கு தான் முதல் மரியாதை, வேர்கள் வெளியில் தெரிவதே இல்லை. சின்ன சின்ன எதிர்ப்புகளை, சின்ன சின்ன சங்கடங்களை எதிர்கொள்ளுங்கள். பாறைகளை எதிர்க்கிற போதுதான் ஓடைகளுக்கு சங்கீதம். பாறைகளை எதிர்க்கிற போதுதான் ஓடைகளுக்கு சங்கீதம் உண்டாகிறது. சின்ன சின்ன எதிர்ப்புகளை, சின்ன சின்ன சங்கடங்களை எதிர்கொள்ளுங்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள். ஓடிக்கொண்டிருக்கிற நீரில் தான் ஆக்சிஜன் அதிகம். ஓடிக்கொண்டிருக்கிற நீரில் தான் ஆக்சிஜன் அதிகம். எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள். உங்கள் பெருமையை, உங்கள் பெருமையை நீங்கள் பேசக்கூடாது, ஊர் பேச. பூக்களின் மனம் பரப்புகிற பணியை காற்று தானே செய்கிறது. எந்த பூவும் டமாரம் அடித்துக் கொள்ளும். பூக்களின் மனம் பரப்புகிற பணியை காற்று தானே செய்கிறது. உங்கள் பெருமையை ஊர் பேசட்டும், நீங்கள் பேச. அன்பில் நிறைவோம், அறிவில் உயர்வோம், நமக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் வாழ்வாங்கு வாழ்வோம். வானமே நம் எல்லையா இருக்கட்டும். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.